தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளிவாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளிவாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 முதல் 30 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு தனது பொது ஊழியத்தை தொடங்கிய போது அவரை பற்றி முதலில் இந்த உலகத்திற்கு அறிவித்தவர் திருமுழுக்கு யோவான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற அவருடைய வார்த்தைகள் அவருடைய சீடர்களின் மனதிலும் இதயத்திலும் எதிரொலித்திருக்கும். திருமுழுக்கு யோவான் ஒரு சிறந்த இறைவாக்கினர் என்றும், கடவுளுக்கு வழியை தயாரிக்க அனுப்பப்பட்ட மெசியாவின் முன்னோடி என்றும் அவருடைய சீடர்கள் நம்பினர். மனம் திரும்புதலுக்கும் புதுப்பித்தலுக்கும் அழைப்பு விடுத்த ஒரு பரிசுத்த மனிதராக அவர்கள் அவரை கண்டார்கள். மேலும் சிலர் அவர் மெசியாவாக இருக்க முடியுமா என்று கூட யோசித்தனர். இருப்பினும் யோவான் இதனை தொடர்ந்து மறுத்து வந்தார். யோவானின் ஊழியம் மெசியாவுக்கான ஆயத்தமாக இருந்ததால் அவருடைய சீடர்கள் மெசியாவின் உடனடி வருகையை எதிர்பார்த்திருப்பார்கள். இயேசுவை பற்றிய திருமுழுக்கு யோவானின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவர்கள் மனதிலும் இதயத்திலும் நிறைந்திருக்கும் உற்சாகம், ஆச்சரியம், கேள்விகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் நம்பிக்கையை கற்பனை செய்து பாருங்கள். யோவான் தொடர்ந்து சொல்லுகிறார், எனக்கு பின் ஒரு மனிதர் வருகிறார், அவர் எனக்கு முன்பே இருந்ததால் எனக்கு முன் இருக்கிறார் என்று நான் சொன்னவர் அவர்தான் என்று இன்றைய நற்செய்தியிலே கூறுகிறார். இயேசுவை கடவுளின் ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்திய முதல் தருணத்தில் யோவானின் இயேசுவை பற்றிய அறிவிப்பு அவரது சீடர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முக்கியத்துவத்தை பெற்றிருந்தாலும், யோவானின் வார்த்தைகள் இன்று நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் எதிரொலிக்க வேண்டும். இப்போது கிறிஸ்மஸ் காலம் முடிந்து நாம் சாதாரண காலத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பொது ஊழியத்தை அவருடைய அனைத்து போதனைகள் மற்றும் பாஸ்கா தியாகத்துடன் நம் வாழ்வில் அசாதாரணமான ஒன்றாக ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவானின் சீடர்கள் அனுபவித்த அதே நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் எதிர்பார்ப்போடு நாம் அவருடைய ஊழியத்தை அணுக வேண்டும். இவர் செம்மறியாக நமக்காக பாவங்களுக்கு மரித்து நம்முடைய வாழ்வுக்கு மீட்பை கொடுக்க வந்த மீட்பர் என்பதை உணர்ந்து அவருடைய இரக்கத்திற்குள்ளாக நம் வாழ்வை அர்ப்பணித்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்களை தாயன்போடு அன்பு செய்து அரவணைத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நாங்கள் உம்மையே எங்கள் புகலிடமாக கொண்டோம். உமக்காக எந்நாளும் ஏங்குகிறோம். கலைமான் நீரோடைகளுக்காக ஆர்வமாய் நாடுதல் போல எங்கள் இதயம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. உமது நினைவுகளோடே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது சிறகுகளின் நிழலிலே மறைத்து பாதுகாத்து கொள்வீராக. எங்களை தாக்க காத்திருக்கும் அத்துணை தீய சக்தியிடமிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும்.
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியாகிய செம்மறியே, இன்று எங்கள் பாவங்களுக்கு பரிகரித்து எங்கள் பாவங்களின் மூலமாக நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடல் மன ஆன்ம வேதனைகளையும் சோதனைகளையும் அதன் மூலமாக நாங்கள் அனுபவித்து எங்கள் இருதயத்தில் அமைதி இழந்து தவிக்கிற அத்துணை காரியங்களையும் எங்களிடமிருந்து அகற்றியருளும். நிறைவான வாழ்வை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தவரே, உம்மோடு இணைந்து வாழ்வை கண்டடைய கொடியோடு இணைந்த செடியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவரே, நீங்கள் கனி தந்து மிகுந்த கனியினால் என் சீடராக விளங்குவதே என்னுடைய விருப்பம் என்று சொன்னவரே, இன்று நாங்கள் உம்மோடு இணைந்து இந்த உலகத்தை ஜெயிக்க உலகத்திற்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்விலே அந்த தூய ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், கீழ்ப்படிதல், பிறர் மைய வாழ்வு போன்ற இவற்றினால் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஆற்றல் தாரும். சிறப்பாக இன்றைய இளம் தலைமுறையினரிடத்தில் உம்முடைய தாக்கம் வெளிப்படுவதாக. அவர்கள் இந்த உலகத்தின் தீமைகளால் ஈர்க்கப்படாமல் இருக்கவும், உலக சாதனங்களால் அவர்கள் மீட்புக்கு எதிரான செயல்களை செய்யாமல் இருக்கவும் நீர் அவர்களுக்கு ஆற்றல் தருவீராக. தூய ஆவியின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படவும், தொடர்ந்து இறை ஆற்றலால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்களை வலிமையாய் நிறைவேற்றி முடிக்கவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அபிஷேக வல்லமையினால் இன்று அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் படிப்பு, கல்வி, தொழில், எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் எங்கள் பிள்ளைகளிலும் பேரப்பிள்ளைகளிலும் நிறைவான நலன்களை கொண்டு வர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். இயேசுவின் பரிசுத்த இரத்தமே எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து நின்று தீயோனின் தாக்குதல்கள் அனைத்திலுமிருந்து எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். உமது திரு இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்தி எல்லா பாவ கரைகளும் எங்களிடமிருந்து அகற்றியல்ல வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.